வணக்கம் மக்களே. சருமம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணுமா? நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான முறையை பின்பற்றுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ கெமிக்கல் நிறைந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக சரும பராமரிப்புக்கு கற்றாழை ஜெல்லை இப்படி நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சருமத்தை நம்மளால் பெற முடியும். சருமத்தை பராமரிக்க நம்ம அனைவருமே பல பொருட்கள், விஷயங்கள், ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு முறையில் ரொம்ப இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஆலோவேரா வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய முகத்தை அழகாக்குறது. ஸோ ஆலோவேரா ஜெல் சருமத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. இது சருமத்தை ஹைட்ரேட் செய்து இளமையாக மாற்றுவது மட்டும் கிடையாது, சருமத்தை மேலும் பிரகாசமாகவும் வச்சுக்கும். இது பார்த்திங்கன்னா முகத்தை மட்டும் கிடையாது, உடலுக்கும் நிறைய நன்மைகளை கொண்டு இருக்குது. ஸோ ஆலோவேரா நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க. வறண்ட சருமம் அல்லது உணர்திறன் கொண்டதாக இருந்தால் கற்றாழை ஜெல்லுடன் வெள்ளரிக்காயை பயன்படுத்துவது நல்லது. இந்த ஃபேஸ் பேக் கோடை காலத்திற்கு சிறந்தது மற்றும் சருமத்தை இயற்கையாக பளிச்சுன்னு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னா ஒரு தேக்கரண்டி கற்றாழை ஜெல், வெள்ளரி, தேன் 1 ஸ்பூன் போதுங்க. ஸோ வெள்ளரிக்காயை பார்த்திங்கன்னா பேஸ்ட் போல் அரைத்து கொள்ளுங்க. அத்துடன் பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல் மற்றும் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சருமத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கலவையை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரியோ போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரமாக இருக்கும். ஸோ சுமார் ஒரு 20 நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவுங்க. நல்ல ஒரு குளிர்ந்த நீரால் கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ் பேக் சருமத்தை ஒளிர செய்யவும் பளபளப்பாகவும் உதவுது. இது போன்ற ஃபேஸ் பேக்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துறதுனால சருமத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் பயன்படுத்த பிடிக்கல அப்படின்னா எலுமிச்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி அதிகப்படியான எண்ணெய், அழுக்கு மற்றும் முகப்பருவை பார்த்திங்கன்னா உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை சுத்தப்படுத்துவதனால இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா எண்ணெய் சருமத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை சாறுடன் நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு க்ளோயிங்காக கிடைக்கும். ஸோ மக்களே, இந்த ஒரு எலுமிச்சை சாரும் சரி, நம்ம ஆலோவேராவும் சரி சேர்த்து பயன்படுத்துறதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு முக எரிச்சல் இருக்குது, இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் இட்சிங் ஆகும். ஸோ இந்த ஒரு பிரச்சனைலாம் இருக்காது. எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான இயற்கையாக வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வாயில் போட்டால் கசப்பு தெரியும் அப்படின்னு சொன்னல, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கசப்பு கூட ஒரு விதத்தில் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரும். ஸோ ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கற்றாழை பீஸை நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் குளிர்ச்சி அடையும், இந்த உஷ்ணம்லாம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எப்படியாவது கண்டிப்பாக கோடை காலத்தில் இந்த கற்றாழை ஜூஸை ட்ரை பண்ணிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. தினமும் குடிக்கணும், வாரத்திற்கு ஒரு டைம் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் தோணும் போது நீங்கள் மாதத்திற்கு ஒரு டைம் இல்லை 2 மாதத்துக்கு ஒன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேஸ் பேக் அப்படின்றது நீங்கள் டெய்லியுமே போடலாம், தவறே கிடையாது. ஸோ மக்களே, இந்த மாதிரியான தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.